ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே 2 மார்னிங் எந்திரிச்சதும் இந்த வியூ பார்க்குறதே ஒரு நல்ல தெரப்பி தான். சீ வேவ்ஸ்லேருந்து வர்ற சவுண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப மைண்டை காமாக ஆக்கிடுச்சு. ஃப்ரெஷ்அப் ஆனதுக்கப்புறம் மார்னிங் சிம்பிள் கேரளா ஸ்டைலில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். ரொம்பவே அமேசிங்காக இருந்துச்சு. அவங்க ரெசார்ட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி தந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம போக போகிற ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா பேக் வாட்டர் தான். கேரளாவுக்கு பேக் வாட்டர் போகாட்டி எப்படி இருக்கும்? நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிற ரெசார்ட்லேருந்து 23 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆகியிருக்கு 4 மணி காற்று அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான போட்டிங் ஸ்பாட்டு தான். பேக் வாட்டர்ஸில் ரொம்பவே காமாக லொக்கேட் ஆகியிருக்கு இந்த ஸ்பாட். என்ட்ரி 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. போட்டிங் பார்த்தீங்கன்னா ஹாஃப் அன் ஹவருக்கு 100 ருபீஸ் பெர் பர்சன். இந்த பிளேஸை சுற்றியும் பார்த்தீங்கன்னா கோகோனட் க்ரோவ்ஸ் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டரில் மிரர் மாதிரி ரெஃப்ளெக்ஷன் இருக்கிறத பார்க்க முடியும். நீங்கள் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஃபேமிலியோட க்ரௌட் இல்லாமல் ஒரு பேக் வாட்டரில் போய் நீங்கள் ரைடு போகணுன்னா இந்த பிளேஸ் சூஸ் பண்ணலாம். இந்த பிளேஸ்க்கு வந்தால் கண்டிப்பாக நீங்கள் அலாப்பி போட்டிங் போகிற அந்த ஒரு வைப் கிடைக்கும். அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான காமான ஒரு பிளேஸ் இது. வாட்டர் பேஸ்டு ஆக்டிவிட்டீஸ், கயாக்கிங், போட்டிங்லாம் இங்கே ரொம்பவே ஃபேமஸ். இந்த சீனிக்கான ஸ்பாட்டில் போட்டிங் போகிற எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு நேச்சர் லவராக இருந்தால் கண்டிப்பாக இந்த ஸ்பாட் விசிட் பண்ணி போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு காம் ரைடுக்கு அப்புறம் ஆப்போசிட் சைட்லேயே கோகோனட் வாட்டர் சேல் பண்ணுறாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம போக போகிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மால் இன் த்ரிஷூர், சோபா சிட்டி மால். பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுலேருந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்து இந்த மாதிரி ஷாப்பிங்லாம் போனோன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் நம்ம போகிற ட்ரிப்பில். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்டட் ஷோரூமும் இருக்குது. நாங்கள் இங்கே ஏன் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ரொம்பவே ஃபேமஸ் செஃப் பிள்ளையோட ரெஸ்டாரண்ட்டுக்கு லஞ்சு சாப்பிடலான்னு சொல்லிட்டு தான். செலிப்ரிட்டி செஃப் ரன் பண்ணுற இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அமேசிங்காக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக த்ரிஷூர் வந்தால் ட்ரை பண்ணலாம். நாங்கள் அவங்களோட சிக்னேச்சர் கேரளா டிஷ்ஷஸ்லாம் ட்ரை பண்ணியிருந்தோம். ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. டேஸ்ட் மட்டும் இல்லாமல் ப்ரெசன்டேஷனும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக த்ரிஷூர் வந்தால் மஸ்ட் ட்ரை ஸ்பாட்டு தான். லஞ்ச் சாப்பிட்டதுக்கப்புறம் நாங்கள் ரெசார்ட்டுக்கு ரிட்டர்ன் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த போட் ஷேப்பில் இருக்கிற ஒரு சர்ச் பார்த்தோம். செயின்ட் தெரேசா சர்ச். போட் ஸ்டைலில் யூனிக்காக பில்ட் பண்ணியிருக்கிறதுனால போட் சர்ச்னே த்ரிசூரில் சொல்கிறாங்க. உள்ளே போய் பார்க்குறப்ப தான் தெரியுது ரொம்பவே பெரிய போட்டு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வடிவமைச்சிருக்காங்க. ரொம்பவே பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்பாட். இப்போ நாம் போக போகிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு பீச் தான், ஸ்னேக தீரம் பீச். இந்த பீச் பார்த்தீங்கன்னா நாம் ஸ்டே பண்ணியிருக்கிற ரெசார்ட்லேருந்து ஒரு 15 மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த பீச் ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி பீச். நிறைய பீப்புள்ஸ் ஃபேமிலியோட இங்கே வர்றதை நீங்கள் பார்க்க முடியும். இங்கே சில்ட்ரன்ஸ் பார்க்கும் இருக்குது. ஸ்னேக தீரம் அப்படிங்கிற மலையாளம் வேர்டோட மீனிங் பார்த்தீங்கன்னா ஷோர் ஆஃப் லவ். அதை மீன் பண்ணி தான் இந்த பிளேஸ்க்கு ஸ்னேக தீரம் பீச்னு நேம் வச்சுருக்காங்க. நிஜமாவே இந்த பிளேஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே அமைஞ்சிருக்கு. ஃபேமிலியோட ஈவினிங் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே பெஸ்ட்டு பிளேஸ். அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறதுக்கும் ஒரு நல்ல ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். ஈவினிங் சன்செட் ஆகிறப்போ கோல்டன் லைட்டில் இந்த சீயோட க்ளோ பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது.
நெக்ஸ்ட் நம்ம போக போற பீச் ஸ்நேகதீரம் பீச்ல இருந்து 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்க ஓஹோ பீச். ஸ்நேகதீரம் பீச் கம்பேர் பண்றப்போ இந்த பீச்ல வந்து க்ரௌடு கம்மியா தான் இருப்பாங்க. பீச்சுக்கு அவுட் சைட் பார்த்தீங்கன்னா நெறைய ஃபுட் ஸ்டால் இருக்கிறதையும் நீங்க பார்க்க முடியும். ஈவினிங் டைம்ல இங்க இருக்கிற லைட்டிங்ஸ்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல் வைபா இருக்கும். அது மட்டும் இல்லாம ரொம்ப பீஸ்ஃபுல்லா, காமா நம்மளோட ஈவினிங் டைம ஸ்பெண்ட் பண்றதுக்கு இந்த பீச் வந்து ரொம்பவே பெஸ்ட் ஸ்பாட்ன்னு சொல்லலாம். பீச்சுக்கு ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பாட் இருக்கு. இது வந்து பீச் சைடில் இருக்கிற ஒரு பேக் வாட்டர் தான். பிரிட்ஜுக்கு 2 சைட்லையுமே அமைஞ்சிருக்கு. பார்க்கறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கிறதுனால இந்த பிளேஸ்ல வந்து நிறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ் இங்கே வர்றவங்க எடுக்கிறாங்க. சடனாக பார்த்தீங்கன்னா ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கேரளாவில் வந்து வெதர் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியலை. ரொம்ப அமேசிங்காக வெதர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. நாங்கள் பீச்சில் இருந்து ரெசார்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்ருக்கோம். ரெயினோட சவுண்டு, க்ரீன் ட்ரீஸு இந்த பேக்ரவுண்டில் ரொம்ப காமாக ரெசார்ட்டில் ஈவினிங் உட்காந்துட்டே க்ரீன் டீ குடிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா ரெயின் வந்து எல்லாத்தையுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மாற்றிருச்சு. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வேற என்ன, ஆப்போசிட்டில் இருக்கிற பீச்சில் போய் என்ஜாய் பண்ணுறது தான். ரெயின் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் பீச்சில் ஒரு நல்ல கூல் ப்ரீஸ் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அன்னைக்கு சன்செட்டும் பார்த்தீங்கன்னா சொல்ல வார்த்தைகளே இல்லை. ஸ்கையோட கலரே மாறி இருந்துச்சு. டே ஃபுல்லாக நல்லா பிளேசஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து பீச்சில் சன்செட் பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் ரெசார்ட்டுக்கு டின்னர் சாப்பிட்லான்ட்டு நாங்கள் ரிட்டர்ன் போயிட்டுருக்குறோம். டின்னர் மெனு பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டைலில் மட்டா ரைஸு, சிக்கன் கறி, பராத்தா, ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்லா சர்வ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபிஷ் ஃப்ரை பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு டேஸ்டியான டின்னருக்கு அப்புறம் அங்கே இருக்கிற பெட்ஸு கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். டே 2 இதோட முடியுது. விசிட் பண்ண ஒவ்வொரு பிளேசஸோட டீடைல்ஸு எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. டே 2 vlog உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள் டே 3 vlogக்கு. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.